ஜெயலலிதா அவர்களை சந்திக்கிறதுக்காக காத்துட்டு இருந்தார். என் பையனுக்கு எம்பி சீட் வேணும், என் பையனை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னது வந்து மாற்று ஆட்கள் கிடையாது. அதே கட்சியினுடைய டாக்டர் ராமதாஸ் தான் இதை சொல்லியிருக்கிறார். என் பையனுக்கு ஒரு மந்திரி சீட்டு வேணும், என் பையனுக்கு ஒரு எம்பி சீட்டு வேணும், என் பையன் தலைவர் ஆகணும். அதனால ஜி.கே. மணி எல்லாம் வெளியில எடுத்து போட்டது வந்து அவர்தான். இதை வந்து மத்தவங்க யாரும் திரு ராமதாஸ் பின்னாடி யாரு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 60 வயசு கடந்தவங்க தான் ராமதாஸ் பின்னாடி இருக்கிறாங்க. அதுதான் நிலை. ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடும் உரிமை திரு ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். எந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் என்று சட்ட அறிஞர்கள் கேட்கிறார்கள். நியாயமான விஷயம் தான். ஒரு கட்சி இருக்குதா அந்த கட்சிக்கு வந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சுயேட்சை வேட்பாளர் தான் போட்டி போடணும். பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு? தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுத்தது? அவர்களுக்கு பின்னாடி இருப்பது திமுக என்பது பலரின் கருத்து. உண்மையாகவும் இருக்கலாம். அதில் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திருமதி காந்தி அவர்கள் உங்களுக்கு பின்னாடி RSS இருக்கு அப்படி என்ற ஒரு வார்த்தை சொன்னது வந்து பலரை வந்து வியக்க பார்க்க வைக்கிறது. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு டாக்டர் ராமதாஸை வந்து அப்பா என்று காலில் விழுந்தார். அப்படியே 1989 போனீங்கன்னா அதே ஒரு வன்னிய சமுதாயம் MP சுப்பிரமணியம் முதல்ல சேவல்ல நின்றார் திரு எடப்பாடி பழனிசாமி. அந்த கடிதம் கூட என் நண்பர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட போய் சாச்சங்கமா காலில் விழுந்தவர் தான் திரு எடப்பாடி வந்து வன்னியர் வாக்க வந்து உடைக்க விரும்பவே மாட்டார். வணக்கம் தோழி, தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார். பரபரப்பான சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி சேலம் மஞ்சு ரோட்ல வந்து செயற்குழு பொதுக்குழு கூட்டம் மிக சிறப்பாக நடந்தது. அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். திரு அருள் அவர்கள் அந்த கட்சியின் செயற்குழு பொதுக்குழுவில் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடும் உரிமை திரு ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். எந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் என்று சட்ட அறிஞர்கள் கேட்கிறார்கள். நியாயமான விஷயம் தான். ஒரு கட்சி இருக்குதா அந்த கட்சிக்கு வந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சுயேட்சை வேட்பாளர் தான் போட்டி போடணும். பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு? தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுத்தது? தேர்தல் ஆணையம் பிரகாரம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கிட்ட இருக்கு அப்படி என்று சட்ட அறிஞர்களுடைய கருத்து. திரு ராமதாஸ் அவர்கள் எந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போட போகிறார்கள் என்பது ஒரு $1 மில்லியன் கேள்வி. தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு உச்சகட்ட போராட்டமே தவிர இது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலும் அரசியல் கட்சியே கிடையாது. அது உள்ள நுழையில. ஆனா திரு ராமதாஸ் அவர்களுக்கு பின்னாடி இருப்பது திமுக என்பது பலரின் கருத்து. உண்மையாகவும் இருக்கலாம். அதில் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திருமதி காந்தி அவர்கள் உங்களுக்கு பின்னாடி RSS இருக்கு அப்படி என்ற ஒரு வார்த்தை சொன்னது வந்து பலரை வந்து வியக்க பார்க்க வைக்கிறது. அப்ப 2024 அவங்க அப்பாவுக்கு பின்னாடி யார் இருந்தது? அவங்களும் அதே பாட்டாளி மக்கள் கட்சியில தானே இருந்தாங்க. 2019 யார்கிட்ட இருந்தாங்க? இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். அது இன்னைக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு கட்டத்தை நோக்கி போகுது. அதனுடைய வாக்குகள்லாம் சதுரி தாவேக்காக்கு எப்பவோ போயிடுச்சு. இருந்தாலும் அந்த கட்சியில வந்து ஒரு இளைஞர் அப்படின்னு பார்க்கும்போது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. சாரி, மக்கள் கூட ஏத்துக்கல. உங்களுடைய சமூக மக்கள் வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை முழு மனதாக ஏற்றுக்கொண்டு அந்த கட்சியில இருக்கிற ஒரு 50 வயசு 40 வயசு உள்ள இருக்கிறவங்க எல்லாம் அவர் பின்னாடி இருக்கிறதா வந்து உலகம் நம்பப்படுகிறது. திரு ராமதாஸ் பின்னாடி யாரு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 60 வயசு கடந்தவங்க தான் ராமதாஸ் பின்னாடி இருக்கிறாங்க. அதுதான் நிலை. இவங்க குடும்ப சண்டை காரணமாக தான் இன்னைக்கு கட்சி உடையுது. எது எப்படியோ பாட்டாளி மக்கள் கட்சி அன்பு ராமதாஸ் அணி, சாரி பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்ல முடியாது. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நிலை வேறு. அவர்தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்று உறுதியாக சொல்கிறார்கள். ஏனென்றா அன்புமணி ராமதாஸுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சட்ட அறிஞர்கள்லாம் இருக்கிறாங்க. திரு பாலு அவர்கள் வந்து இங்க இருந்து அடுத்த 4 மணி நேரத்துல இங்க இருந்து டெல்லிக்கு போகக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்கு. திரு ராமதாஸ் அவர்கள் கிட்ட இருக்கிறவங்க கிட்ட அந்த திறமை இருக்கா அப்படின்னு அந்த கட்சியில இருக்கிறவங்க தான் கேட்கிறாங்க. வெளியாட்கள் யாருமே இல்லை. இன்றைய சூழ்நிலை ராமதாஸ் அணி வந்து திமுக அணியோட சேர்ந்து 4 தொகுதிகள் வாங்கி விட்டதாக ஒரு முக்கிய ஒரு தகவல். 4 சீட்டு தான் தருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் 1% 1.5% தான் திரு ராமதாஸ் அவர்கள் கிட்ட வாக்கு இருக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியோட முழு பலம் திரு அன்புமணி கிட்ட இருக்கிறத வந்து யாருமே மறுக்க முடியாது. 2001 அதே அன்புமணிக்காக தான் சட்டமன்றத்துல திரு ஜெயலலிதா அவர்களை சந்திக்கிறதுக்காக காத்துட்டு இருந்தார். என் பையனுக்கு MP சீட்டு வேணும், என் பையனை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னது வந்து மாற்று ஆட்கள் கிடையாது. அதே கட்சியினுடைய டாக்டர் ராமதாஸ் தான் இதை சொல்லியிருக்கிறார். என் பையனுக்கு ஒரு மந்திரி சீட்டு வேணும், என் பையனுக்கு ஒரு MP சீட்டு வேணும், என் பையன் தலைவர் ஆகணும். அதனால ஜி.கே. மணி எல்லாம் வெளியில எடுத்து போட்டது வந்து அவர்தான். இதை வந்து மத்தவங்க யாருமே பேசல. அதே வன்னிய சொந்தங்கள் தான் இன்னைக்கு வந்து ராமதாஸை பத்தி பேசக்கூடிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்து போடும் உரிமை திரு ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. எந்த கட்சியில என்ன ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கேள்வி. எது எப்படியோ திரு காந்திமதி அம்மையார் அவர்கள் பேசுறத பாத்தீங்கன்னா பாஜகவை மட்டுமே விமர்சனம் பண்றாங்க. உண்மையிலேயே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த கட்சியை உடைக்கிறதுல எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. 2019 ஒரு இடைத்தேர்தல் நடக்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு டாக்டர் ராமதாஸை வந்து அப்பா என்று காலில் விழுந்தார்.
அப்படியே 1989 போனீங்கன்னா அதே ஒரு வன்னிய சமுதாயம் MP சுப்பிரமணியம் முதல்ல சேவல்ல நின்னார் திரு எடப்பாடி பழனிசாமி. அந்த கடிதம் கூட என் நண்பர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட போய் சாச்சங்கமா காலில் விழுந்தவர் தான் திரு எடப்பாடி. எடப்பாடி வன்னியர் வாக்க உடைக்க விரும்பவே மாட்டார். ஏன்னா அவருடைய தொகுதியில வன்னியர்கள் வாக்கால தான் அவர் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு வர்றார். திரு எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சியை உடைக்கிறதுல நிச்சயமா விரும்ப மாட்டார். பாஜக அவர்களும் இதை விரும்ப மாட்டார்கள். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? அந்த அம்மா பேசுனதுல உள் மனசுல இருந்து வந்தது. அந்த அம்மாக்கு பின்னாடி திமுக இருக்குதா அப்படின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியில சேர்ந்தவங்க தான் பேசுறாங்க. எது எப்படியோ A ஃபார்ம் B ஃபார்ம்ல இவருக்கு கையெழுத்து போடும் உரிமை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுல ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. எந்த A ஃபார்ம் B ஃபார்ம், எந்த கட்சி அப்படின்றதுதான் இன்னும் ஒரு 3-4 மாசத்துல தெரிய வரும். அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.